ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். 2 கப் இட்லி மாவு எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் கடலை மாவு, 100 கிராம் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிக்கிறேன், அதையும் போட்டுடலாம். கருவேப்பிலை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் போட்டுடலாம். 4 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், போட்டுடலாம். 1 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பணியாரக்கல் வச்சு ஒவ்வொரு குழியிலையும் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாச்சு. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதை ஒரு குழியிலையும் நம்ம ஊற்றிடலாம். எல்லா குழியிலையும் மாவு ஊற்றியாச்சு. இப்போ 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் கழிச்சு இப்போ மெதுவாக அப்படியே திருப்பி விடலாம். ஸ்பூன் வச்சு அப்படியே திருப்பினீங்கன்னா நல்லா ஈஸியாகவே திருப்ப வரும். இப்போ எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு. இப்போ 2 சைடு நல்லா செவந்துருச்சு. இப்போ இது எடுத்து வர பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். மொறுமொறுன்னு டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். மீதமான மாவை வச்சு டேஸ்ட்டான மொறுமொறுன்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது தேங்காய் சட்னி, புதினா சட்னியோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாத்துக்கும் நிறைய ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். பாய்.